விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அனைவரும் எதிர்பார்த்த ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அஃபிஷியலா துருவ நட்சத்திரம் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. இதுக்கான செம சூப்பரான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கண்டிப்பா செம ஹாப்பியான நியூஸா சூர்யா விக்ரம் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது விக்ரம் அவர்கள் துருவ நட்சத்திரம் இந்த திரைப்படம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கௌதம் வாசுதேவன் அவர்களுக்கு இதோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் காரணமாக விக்ரம் அவர்களோட துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இது இது வரைக்கும் 4-6 ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு ரிலீஸ் டேட்டில் கூட இந்த படம் ரிலீஸ் ஆகவில்லை. ஸோ இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் செய்ய விடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஜிவிஎம் அவர்கள் திரைப்படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கும் சம்பளத்தை வைத்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்வதற்கான பிளான்ல ஜிவிஎம் அவர்கள் இறங்கியிருக்காங்க. ஸோ மதகஜ ராஜா 12 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு நாள் துருவ நட்சத்திர திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ ஜிவிஎம்க்கு வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இப்போ ஜிவிஎம் அவர்கள் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான்ல இருக்காங்களாம். இது சாதாரண பிளான் கிடையாது. ரொம்ப ஸ்பீடா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைத்திருக்கு. ஸோ பிப்ரவரி மாதமே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான்ல இருக்காங்களா, அதாவது அடுத்த மாதம். ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே முடிவுக்கு அப்புறமா நமக்கு ஒரு வாரத்துல இல்லை 2 வாரத்துல நமக்கு விடும். ஸோ பிப்ரவரி மாதத்துக்குள்ள நமக்கு துருவ நட்சத்திர திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் விடும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்